அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்த் ஸ்க்ரீன் செய்வதற்கு முன்னாடி பிரசாஸ்ட் மொபைல் ஆப்பில் அதற்கான டுட்டோரியல் வீடியோஸை வாட்ச் பண்ண வேணும். அது எப்படி பிரசாஸ்ட் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் ஓடிபியை பயன்படுத்தி லாகின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 10 வீடியோஸை வாட்ச் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரசாஸ்ட் அப்படின்னா ப்ரீ அசஸ்மெண்ட் ஹாலிஸ்டிக் ஸ்க்ரீனிங் டூல் ஷார்ட் ஃபார்ம் தான் பிரசாஸ்ட். அதாவது மாணவர்களிடம் உள்ள 21 வகையான அடிப்படை குறைபாடுகளை கண்டறிந்து பரிசோதிக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு NCERT-ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு குறைபாடு கண்டறியும் சரிபார்ப்பு பட்டியல் தான் இந்த பிரசாஸ்ட். சரி, நெக்ஸ்ட் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாஸ்ட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு பிளேஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு பிரசாஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பிரசாஸ்ட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் டீச்சர் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு என்டர் யூடைஸ் கோட் அப்படின்னு இருக்கும். நமது பள்ளிக்கான யூடைஸ் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ யூடைஸ் ப்ளஸில் என்ன மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்ஸா அப்படின்ற இடத்துல இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்ஸா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கும். கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபிக்கு வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அங்கே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஐ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நேம் அண்ட் உங்களுடைய ஸ்கூலோட நேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் 10 வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 6 கம்ப்ளீட்டடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறீங்க, அல்லது அந்த வீடியோஸ் பாதி தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் எந்த வீடியோஸுமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் பெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் 6 நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், 3 வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, பெண்டிங்கில் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டட் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். இன் ப்ராக்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணாத வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு அங்கே தெரியக்கூடிய அந்த வீடியோஸ் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 33 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஆயிரும். Sometimes the most important signs in a இருக்கக்கூடிய வீடியோஸ் எதுவுமே நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணியோ ஸ்கிப் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான டூரேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணணும்னு சொன்னால் சேவ் டு வாட்ச் லேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் போயிடும். இப்போ பாருங்கள் சேவ் டு வாட்ச்னா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கோம்னா ஒரு 60% வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் காட்டிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பெண்டிங் கிடையாது, எல்லாமே இன் ப்ராக்ரஸில் போயிடுச்சு. ஸோ அதாவது 6 வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டேன், 4 வீடியோஸ் வந்து பாதி பார்த்ததோடு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அல்லது ஒரே நேரத்துலேயே எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் அந்த வீடியோஸை வாட்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி இதில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோஸையுமே வந்து ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் வந்து 3 வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய இதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.